இன்றைக்கு நாம் புரட்சியாளர் அண்ணன் தமிழ்நாட்டின் அம்பேத்கர் திருமா அண்ணனை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அது எதற்காக என்றால், இன்றைக்கு தமிழகம் முழுவதும் திருமா என்ற பெயரை கேட்டவுடன் அனைவருக்கும் கோபமும் கொந்தளிப்பும் வந்துவிடுகிறது. அது மட்டுமல்லாமல், சில நாட்களுக்கு முன்பு இந்தியாவினுடைய பிரதமர் அவர்கள் தமிழகத்திற்கு சென்னைக்கு வந்திருந்த பொழுது அந்த மேடையில் சாதி வெறியர்களும் மத வெறியர்களும் இன்னும் சில வெறியர்கள் தான் அங்கு கைகோர்த்து கரங்கோர்த்து இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த கோர்வைக்கான காரணம் திமுகவை வீழ்த்துவதா, திமுகவினுடைய கொள்கைகளை வீழ்த்துவதா என்று நாம் கவனிக்கும் பொழுது, திமுக என்கிற கட்சியை வீழ்த்துவது அவர்களுடைய நோக்கம் அல்ல. காரணம், திமுக அவர்களுடைய கொள்கையில் இப்பொழுதும் கூட சரியாக சமூக நீதி பார்வையில் நிற்பதில்லை. ஆதலால் அதை வீழ்த்துவதற்கான அவசியம் அவர்களுக்கு தேவையில்லாது. ஆனால் அவர்களுடைய ஒத்த குறி, ஒரே குறிக்கோள், ரஜினி சொல்வது போல இந்த எழுச்சி தமிழ் அண்ணன் திருமா என்பவர் மட்டும்தான் அவர்களுடைய எதிர்ப்பானவர். ஏனென்றால், சுயசாதிய பெருமை பேசுகின்ற பறையர் சமூகத்தைச் சேர்ந்த சாதி வெறியர்களும் அங்கு இருக்கிறார்கள். அதற்கு மாற்று கருத்து கிடையாது. ஏனென்றால், கொள்கையை மறந்த கூட்டம் இன்றைக்கு தமிழகத்தில் சாதியாலும் மதத்தாலும், ஏன் மொழியாலும், ஏன் அதைவிட சொந்த கட்சியினுடைய கொள்கைகளை மறந்தவர்கள்தான் தமிழகத்தில் ஆட்சியும் செய்கிறார்கள். இதற்கு முன் ஆட்சியில் இருந்திருக்கிறார்கள். இப்பொழுது வரையில் அப்படிப்பட்டவர்கள் தான் நம்மை ஆண்டு கொண்டு இருக்கிறார்கள். அதனால்தான் தமிழகம் இன்னும் ஒரு முழுமையான சமூக நீதியின் மாநிலமாக மாற முடியாமல் இருக்கிறது. இதற்கு காரணம், கொள்கையை மறந்த கூட்டத்தால் ஆளப்படுகிறோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த கொள்கை மறந்த கூட்டம், இவர்கள் கொள்கையை மறந்துவிட்டாலே பாசகவினுடைய அவர்களுடைய பாதையில் தான் நடப்பார்கள். ஏனென்றால் இவர்களுடைய கொள்கை அதற்கு நேர் எதிரான கொள்கையாக இருக்கிறது. இருந்தாலும் அவர்கள் அந்த கொள்கையை மறந்து விட்டார்கள். அப்போ நீங்கள் நல்லா அந்த ஸ்டேஜை கவனிச்சிங்கன்னா, ஐயா நம் இந்திய நாட்டினுடைய மதிப்புமிகு பிரதமர் அவர்களோடு இருக்கிறவர்கள் நல்லா கவனிங்க. திருமா எதிர்ப்பாளர்கள், திருமா புரட்சியாளர் அண்ணன் திருமா என்கிற எதிர்ப்பு என்பது பட்டியல் சமூகத்தின் மேல் மட்டும் இருக்கின்ற காழ்ப்புணர்ச்சி, வெறி. அவர்களுடைய முன்னேற்றம், அவர்களுடைய உரிமைக்காக அவர்கள் பேசுவது இவர்களுக்கான வெறியாக உருவெடுத்து, இவர்களோடு பட்டியல் சாதி பறையர் சமூகத்தைச் சேர்ந்தாலும் சரி, மற்ற சாதியைச் சேர்ந்தவர்களால் இருக்கின்ற சுயசாதி பெருமை பேசுகிற வெறியர்களோடு இவர்கள் கூட்டணியில் இருக்கிறார்கள், கூட்டு சேர்ந்திருக்கிறார்கள். அவர்களோடு பேசுவார்கள், அவர்களோடு தொடர்பில் இருக்கிறார்கள். அவர்கள் போகும் நிகழ்வுகளுக்கு இவர்கள் கலந்து கொள்வார்கள், நிகழ்ச்சிகளுக்கெல்லாம். அப்படி இருக்கும் பொழுது, அந்த சாதியை விமர்சனம் பண்ணும் பொழுது அவர்களுடைய நட்பை பகைக்க வேண்டிய சூழ்நிலை வரும் என்று அதை திருமா என்ற ஒரு அனைத்து மக்களுக்குமாக, இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து மக்களுக்குமான தலைவர் மீது அந்த குற்றச்சாட்டையும் அப்படிப்பட்ட வெறுப்பு அரசியலையும் அவர்கள் செய்கிறார்கள். காரணம், அவர்கள் சொல்லுவது விசிகா என்பதை மட்டும்தான் நாங்கள் எதிர்க்கிறோமே தவிர, ஒட்டுமொத்த பட்டியல் சமூகத்தையோ சாதி வெறி விடுத்த எங்களோடு கூட்டணியில் இருக்கிறவர்களையோ நாங்கள் விமர்சிக்கவில்லை. நாங்கள் விடுதலை சிறுத்தை கட்சியையும் விசிகாவையும் தான் விமர்சிக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். நான் ஒன்று கேட்டுக்கொள்கிறேன். எழுச்சி தமிழ் அண்ணன் திருமாவளவன் அப்படி தமிழக மக்களுக்கும் தமிழகத்தில் இருக்கின்ற சாதியாக பிரிந்து கிடக்கின்ற அந்த மக்களுக்கு எதிராக ஒரு குரல் கொடுத்திருக்கிறார். எதிராக நிற்பவர்கள் கூட இருந்து இவர் போராட்டம் பண்ணியிருக்கிறார் என்று ஒன்றாவது சொல்ல முடியுமா? இன்றைக்கு திமுகவுடன் கூட்டணியில் இருப்பதற்கு என்ன காரணம்? திமுகவினுடைய கொள்கை தான். இன்றைக்கு திமுகவின் ஆட்சியாளர்கள் முழுக்க 100% சமூக நீதியின் பாதையில் நடக்கிறார்களா என்றால் அது இல்லை, உண்மைதான். அது மறுக்க முடியாத உண்மை. ஆனாலும் எதற்காக நிற்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு பறையர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் குறிப்பாக எழுச்சி தமிழ் அண்ணன் திருமாவளவனை விமர்சிப்பதை அங்கீகரிக்கிறார்கள், கூட சேர்ந்து விமர்சிக்கிறார்கள். அவர்களே அவர்கள் தலையிலும் அவர்கள் நிற்கிற இடத்திற்கு மேலாக காரை துப்பிக்கொள்வதற்கு இது சமமானது. ஏனென்றால், திருமாவை விமர்சிக்கிறவர்கள் குறிப்பாக பறையர் சமூகத்தினுடைய வளர்ச்சியையும், பறையர் சமூகத்தினுடைய எழுச்சியையும், பறையர் சமூகத்திற்கான அதிகாரத்தையும் மட்டுப்படுத்துவதற்காகவே இதை செய்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் என்னவோ அவர்கள் பறையர் சமூகத்தினுடைய ஆதரவாளர்களாகவும் பட்டியல் சமூகத்தினுடைய ஆதரவாளர்களாக இருக்கிறது போன்றும், திருமா மட்டும்தான் அவர்களுடைய எதிரி என்பதாகவும் நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். திருமா மட்டும் அவர்களுக்கான எதிரி என்றால், எழுச்சி தமிழ் அண்ணன் திருமா என்பவர் யார்? என்ன செய்து கொண்டிருக்கிறார் தமிழகத்தில்?
என்ன அரசியல் செய்து கொண்டு இருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆதலால் எழுச்சி தமிழரை சுயசாதிய பெருமை அற்ற பறையர்கள் அங்கீகரிக்கிறார்கள். சுயசாதிய பெருமை உள்ளவன் வெறுக்கிறான். காரணம், சாதி வெறியர்களினுடைய கூட்டணியில் அவன் இருக்கிறான் என்பதற்கு அந்த படம் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறது என்பதை சொல்லிக்கொண்டு நன்றியோடு முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.